இது வரைக்கும் நம்ம கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, அதாவது ஒரு ரேலி பேஸ் ரேலி அந்த மாதிரி. இப்போ ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ட்ராப், அதாவது மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜனில் வந்து டச் பண்ணுச்சுன்னா ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் செல். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், டச் ஆகி எனக்கு செல் இருக்கா, நீங்கள் அப்படியே செல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சி பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா, ஸோ நீங்கள் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் படி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல் போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் ரேலி பேஸ் ட்ராப். ஸோ இந்த ரீஜனை நீங்கள் மார்க் பண்ணி திருப்பி டச் ஆனோடனே ஒரு செல் போயிருக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள், இப்போது ரேலி பேஸ் ட்ராப்னா எனக்கு வந்து செல்லுக்கு, இப்போ ட்ராப் பேஸ் ரேலினா பை. கரெக்டாக இப்போ ஒரு ட்ராப் பேஸ் ரேலி இருக்குன்னா ஆப்வியஸாக நான் என்ன பண்ண போகிறேன், பைக்கு தான் லுக் அவுட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பிளைண்டாக என்ட்ரி எடுக்காமல் எனக்கு இந்த டிமாண்ட் ஜோனில் எவ்வளோ பையிங் ப்ரெஷர் வந்து தெரியுதா, இங்கே அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி போயிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். இங்கே கூட பாருங்கள் ஒரு ட்ராப் பேஸ் ரேலி இருக்கா. ஸோ இதை நான் வந்து டோட்டலாக மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் டச் கொடுத்தோன்னே ஒரு பை போயிருக்கு. ஸோ நீங்கள் பிளைண்டாக பை போடுறத விட ஏதாச்சும் இப்போ நீங்கள் சம் வாட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி போகலாம்.